ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 6 தக்காளி, கனிஞ்ச தக்காளியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. 100 நல்லெண்ணெய். இதுக்கு வந்து தக்காளி ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது, அதனால நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, 2 ஸ்பூனு மிளகாய் பொடி, வத்தல் பொடி 2 ஸ்பூனு, அரை ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 10-12 பூண்டு பல் ஒரு 10-12 பல் எடுத்து கொரகொரப்பாக ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை பொடுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பும் கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து ஆயில் விட்டுக்கிடுவோம். இந்த ஆயிலில் வந்து தக்காளியை வேக வச்சுக்கிடுவோம். ஒரு மூடியை போட்டு வேக வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேகவும், திருப்பி விட்டு நல்லா கனிஞ்சு குழைவாக வர்றது வரைக்கும் நம்ம வேக விடணும். இப்போ வந்து ஒரு மூடியை போட்டுருவோம். 2-3 மினிட்ஸ் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி விடுவோம். பெரட்டி நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருவோம். 2-3 தடவை திருப்பி விட்டு நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டுருக்கேன். இது வந்து நல்லா மசிச்சு விட்டுருவோம். இப்படியே கரண்டிகிட்டே நல்லா ஒரு மத்து இருந்தால், பருப்பு மத்து இருந்தால் பருப்பு மத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக வேகணும். நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா குழைவாக மசிச்சு விட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம இதோட பொடியை போட்டு வேக வைப்போம். மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதோட கொஞ்சம் பூண்டு, அந்த பூண்டு 1-2 உடச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். கிண்டி விட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டு வேக விடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா மசிச்சு விட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வெந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி ரொம்ப கிடைக்குது. அந்த கிடைக்கிற நேரத்தில் இப்படி நிறைய போட்டு வச்சுக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு குழம்பு இல்லாத நேரம் அவசரத்துக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஊறுகாய் செய்து காட்டுறேன். நல்லா இன்னொரு மூடியை போட்டு வச்சுருவோம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தாளிச்சு கொட்டணும். தக்காளி ஊறுகாய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். இப்படி கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த இதில் நம்ம இறக்கிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கலாம். இப்போ தான் வேகத்தான் நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதே மாதிரி தக்காளியில் வந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இப்போ நல்லா தக்காளி ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் கூட பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு தாளித்து கொட்டிடுவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். ஏற்கனவே நான் 100 கிராம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா தக்காளிக்கு. அதனால் இதில் சுருக்கமாக விட்டால் போதும். கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். சூடாயிடுச்சு. கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து கறி லூஸ் போடுறேன். தெரிக்கும் கறி. இதை நம்ம தக்காளி ஊறுகாயில் எடுத்து கொட்டிடுவோம்.
இப்போ நம்மளுக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வாரம் கூட நம்ம வெளியில் வச்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் எப்போ அவசரத்துக்கு தேவையோ இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.